அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துகிட்டே இருக்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இந்த வையகத்திலே வாழ போகிறீர்கள். உங்களுடைய பிரதான அஜெண்டா நம்பர் 1 என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இட் இஸ் சோ ஜாய்ஃபுல், இட் இஸ் சோ எஃபர்ட்லெஸ். சிங்கக்கபில தூக்கி போட்டாலும் நம்பிடுவீங்க, சீரும் நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாலும் நம்புவீங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் நீங்க நம்பிடுவீங்க. எப்பொழுது அவர் வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது. இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா? விரக்தியோடு இருக்கிறீங்களா? விபத்து நிறைந்த வாழ்க்கையா? வியாதி நிறைந்த வாழ்க்கையா? இவைகள் எதையுமே நீங்கள் தேடி காண மாட்டீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள் என்று இயேசு சொன்னதுனால நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமா சொன்னாரு? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னவர் இயேசு கிறிஸ்து. எனவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அது மாத்திரமா சொன்னாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் பாருங்க. ஆகவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் மகா பெரிய பாக்கியவான்கள். Am I right or not? ஹalleluya. ஐயா, கிறிஸ்தவ வாழ்க்கையை போல கனம் நிறைந்த வாழ்க்கை, ஆனரபிள் லைஃப் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல ஜாய்ஃபுல் லைஃப் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை போல எஃபர்ட்லெஸ் லைஃப் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த மேலான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை என் மூலமாக அழைக்கிறார். 130வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம் 130, நல்வார்த்தை எல்லாம் மாம்சமாகட்டும். முக்கியமான தேவனுடைய ஆலோசனையை, தேவனுடைய அந்த வெளிச்சத்துக்குள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின் உண்மைத்துவத்தையும் வலிமையையும் தொடர்ந்து அறிந்து கொண்டே இருப்பதே கிறிஸ்தவ வாழ்க்கை. உனக்கு 20 வயசா, 30 வயசா, 40 வயசா, 60 வயசா, உன் வாழ்க்கையில நீ எதற்கு பிரியாரிட்டி? வாட் ஷுட் யூ பிரியாரிட்டைஸ்? அவரை அறிகிற அறிவுல வளர்ந்துகிட்டே இருக்கணும். எத்தனை வயசு வரைக்கும்? 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் இந்த வையகத்திலே வாழ போகிறீர்கள். உங்களுடைய பிரதான அஜெண்டா நம்பர் 1 என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இட் இஸ் சோ ஜாய்ஃபுல், இட் இஸ் சோ எஃபர்ட்லெஸ், இட் இஸ் ஆல்சோ சோ என்ஜாயபிள். ஹalleluya. ஓ thank you Lord. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2000 தலைப்புகளிலே நான் தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் கிருபையினாலே செய்தியை நான் கொடுத்திருக்கேன். பாருங்களேன், இன்னும் ஆயிரக்கணக்கான தலைப்புகள் இருக்கின்றன. அது வந்து கொண்டே இருக்குது. எனக்குள்ளே ஜீவன் நீரூற்று, அது வற்றுவதே இல்லைங்க. இந்த வார்த்தைக்குள்ள வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பாடம் என்ன? நல்வார்த்தை எல்லாம் மாம்சமாகட்டும். அப்படி என்றால் என்ன? தேவன் இந்த வேதத்துல தீமையான வார்த்தையை எழுதி வைச்சிருக்கிறாரு, நல்ல வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறாரு. இந்த நல்வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறட்டும். அதற்கு இன்றைக்கு தலைப்பு நல்வார்த்தை எல்லாம் மாம்சமாகட்டும். அந்த நல்ல வார்த்தையெல்லாம் உங்களுக்கு அனுபவமாக மாறட்டும். கர்த்தர் தாம் இந்த நாளில் நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருளுவாராக. இது தேவன் மீது உங்களுக்கு உன்னத உறவை உண்டாக்குகிறது. நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நம்புவீர்கள். ரைட்? எது? தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, அதாவது அந்த வார்த்தையை சொன்னவர் அதை நிறைவேற்ற எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நீங்க அறியணும். 2வது, அந்த வார்த்தையில இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை நீங்க அறியணும். சரிங்களா? இந்த 2ஐயும் நீங்க அறிந்து கொண்டே போகும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. சிங்கக்கபில தூக்கி போட்டாலும் நம்பிடுவீங்க, சீரும் நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாலும் நம்புவீருங்க, சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் நீங்க நம்பிடுவீங்க. எப்பொழுது? அவர் வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள்
அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வலிமை இருக்கிறது என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்க வாழ்க்கையில உங்களுடைய உயர்வை எதுவுமே தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாத வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்க போறீங்க. நம்முடைய செய்தியை சகோதரி ஒருத்தங்க பாருங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. 600 செய்திக்கு மேலாக கேட்டாங்க. அந்த நம்முடைய அந்த பர்சனல் டெஸ்டிமனியில கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. நான் 600-700 செய்திகளை கேட்டேன். நான் சாதாரண நபர் அல்ல என்பதை என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன் அவர் சொன்ன நல்வார்த்தை ஒன்றும் தவறுவதில்லை என்பது என் மண்டைக்குள்ள போயிட்டு. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேட்கிறவர்களின் வாழ்க்கையிலே பார்வையே மாறிட்டுங்க. வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவே மாறிட்டு. ரைட்? ஒரு வியாதி வந்துருது, அனுமதிக்கிறது இல்லை. சூழ்நிலைகள் தலைகீழாக தெரிகிறது, அனுமதிக்கிறது இல்லை. ரைட்? என்ன செய்வாங்க? எதிர்க்க மாட்டாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இயேசு என்ன சொன்னார்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்பாங்க. நிற்கணும், ஸ்டாண்ட் பண்ணணும். எப்ப முடியும்? நீங்கள் சத்தியத்தை நெடுகவே அறிந்து கொண்டே வரணும். வாழ்நாள் எல்லாம் உங்க வாழ்க்கையில 2 அஜெண்டாவை வைங்க. ஒன்று, அவரோடு உள்ள ரிலேஷன்ஷிப்ல நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். 2வது, அவரை அறிகிற அறிவில் நான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுங்க. இந்த 2க்கு முதலிடம் கொடுங்க. உங்க வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலா நிறையப்படும், நிரப்பப்படும். நீங்கள் போகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். போகையிலும் அற்புதம் செய்வீங்க, வருகையிலும் அற்புதம் செய்வீங்க. நான் ஒரு முறை வாக்கிங் போற ஒருத்தர் கம்பு ஊனிட்டு வர்றாரு. நான் விட்டு வைக்கிறது இல்லை. கம்பை கையில வாங்கினேன். என்னையா செய்யுது இந்த கால்? எனக்கு ஊன முடியாதுயா, 2 இன்ச்சு கம்மி. காலில் கை வச்சு பேசுனேங்க. பல போசாத்தானே இயேசுவின் நாமத்தினால ஐ ஸ்பீக் நார்மல்சி இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். முடிஞ்சு போச்சு வேலை. கம்பை தூக்கி தூர போட்டு அடுத்த ரவுண்டு போயிட்டாருங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அப்போ உங்கள் பார்வையை நீங்கள் மாற்றினால்தான் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு மாம்சமாக மாறும். இல்லைன்னா இது ஏட்டு சொரக்காயா தான் இருக்கும். எத்தனை நேரம் படித்தாலும் சரி, 7 அல்ல 70 முறை நீங்கள் வேதத்தை வாசித்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். ஒரு 2 சத்தியத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம் பாருங்களா. இந்த 2ஐயும் நீங்கள் அறிந்து விட்டீர்களா? நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுதே உங்கள் ஆவி மனுஷனிலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 2வது, நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது நீங்கள் தேவனை போல செயல்படக்கூடிய பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் ஆற்றலினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். இன் ஷார்ட், you should know the believers authority. விசுவாசிகளின் அதிகாரத்தை நீங்க அறியணுங்க. விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. இதை நான் ஒரு 10 நேரம் வாசிச்சிட்டேங்க. ஒரு 10,000 பேருக்கு ரெக்கவுண்ட் பண்ணேன். ஒரு 1000 பேர் வாங்கிட்டாங்க. அதுல ஒரு 200 பேர் தான் வாசித்திருப்பாங்க. எல்லாரும் தங்கள் அதிகாரத்தை கையில எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, நான் தான் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படியாக தேவன் என்னை நம்பி இருக்கிறார், என்னை தகுதிப்படுத்தி விட்டார், என்னை வல்லமைப்படுத்தி விட்டார் என்பதை அறிந்து கொண்ட நாள் முதலில் சளி இல்லை, களி இல்லை, காய்ச்சல் இல்லை, பயம் இல்லை. அந்த நாட்களில் பாருங்க, நான் சென்னையில் கார் ஓட்டிட்டு போகும்போது அங்கங்கே சின்ன சின்ன ஸ்கிராட்ச் ஆகும். இன்னும் சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆக மாட்டேங்குங்க. சத்தியத்தை அறிந்தால்தான் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் கூட ஆக்டிவேட் ஆகிறாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மாம்சமாகிற நாள் இந்த நாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் யாருங்க? பார்த்து நடக்காமல் தரிசித்து நடப்பவர்கள். One who believe the unbelievable. நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் தான் யாரு? விசுவாசிகள். வேதம் தான் நமக்கு அந்த பெயர் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல விசுவாசிகள் என்று பெயர் கொடுக்கிறது. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மாம்சமாகவில்லை என்றால் அல்லது அனுபவமாக இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். அது விசுவாசிகள் என்கிற பெயர் அல்ல, விஷ ஊசிகள். எஸ்,
கர்த்தர் நல்லவர் என்று நீங்க ருசி பார்க்கலன்னா உங்களுக்கு விசுவாசம் இல்லை. நான் இதை சொல்றதுக்கு பெருமைப்படவும் இல்லைங்க. ஏன்னா நானும் 65 வயது வரைக்கும் 40 வயசுல ரட்சிக்கப்பட்ட 25 ஆண்டுகள் வீணாயிற்று. 1/4 நூற்றாண்டுகள் வீணா போச்சுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட வீணாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சகோதரி பெருங்களத்தூர்லேருந்து சிறுபெரும்பூர்லேருந்து அழைக்கிறாங்க, அங்கிள் நான் 20 வருஷம் விசுவாசி, கர்த்தர் நல்லவர்னு ருசி பார்க்கல. பெந்தேகோஸ்து சபைக்கு போனேன், ஏஜி சபைக்கு போனேன், சிபிஎம் சர்ச்சுக்கு போனேன். ஒரு அட்வொகேட் கூப்பிடுறார், பிரதர் என் வாழ்க்கையில ஒண்ணுமே சக்சஸா இல்லையே, எங்க போறீங்க? சிபிஎம் சர்ச்சுக்கு. அவ்வளவுதான், தூக்கு போட போயிட்டீங்க, போங்க. அவர் என்னை கூப்பிடுறதே இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐயா என் பிரசங்கம் 100 பிரசங்கம் கேட்டாலும் வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகாது. ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிபிஎம் சர்ச்சில் போய் நீங்க களைய விதைக்கிறீங்க. விதையை விட, நல்ல விதையை விட களை தான் வேகமா முளைக்கும். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, பிரதர் உங்களுக்கு இன்னும் கஷ்டப்படுறதுக்கு திராணி இருந்தா இன்னொரு 10 வருஷம் போங்க, இருக்கிறதே இழந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். என்னை போல கிருபையை புரிந்து பேசுகிற பிரசங்கங்களை மாத்திரம் ரொம்ப நாள்ல ஒரு 3 months கேளுங்க, கீழ்கண்ட 7 உறுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இன் அதர் வேர்ட்ஸ், யூ கீப் லிசனிங் மை மெசேஜஸ் ஃபார் அட்லீஸ்ட் 1 month. எவ்ரி டே யூ ஷுட் லிசன் அட்லீஸ்ட் 3 messages. ஸோ நீங்க ஒரு 90 மெசேஜை கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே இந்த கீழ்கண்ட ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள். முதலாவது ஆசீர்வாதம் என்ன பாருங்க, நீங்கள் விசுவாசத்திலே பலப்படுவீர்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவையானது அதானுங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? பரிசுத்தமா இருக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? உபவாசம் பண்ணுகிறவர்களுக்கு எல்லாம் கூடுமா? அப்போ என்னுடைய செய்திகளை நீங்கள் தவறாமல் கேட்டுக்கொண்டே வரும் பொழுது நீங்கள் அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்திலே பலப்படுவீர்கள். 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துடுவீங்க. எந்த ரிலேஷன்ஷிப்ல? உங்களை ரட்சித்தாரே உங்கள் தகப்பனாகிய தேவன், அவருடைய அன்பை எண்ணி நீங்க கண்ணீர் விட்டு அந்த பரவசமான வாழ்க்கைக்குள்ள வந்துடுவீங்க. அந்த தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியும். அந்த அன்பிலே நீங்கள் திளைப்பீர்கள். 3வது, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் என்ன நடக்கும்னா, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக மாறிவிடும். அப்படி என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரு? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அது உங்க வாழ்க்கையில நிறைவேறிவிடும். வேற வழியே கிடையாதுங்க, நிறைவேறிதான் தீரும். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கண்டிப்பாக நடக்கும். எப்ப நடக்கும்னா, அவரை அறிகிற அறிவிலே வளருவதற்கு நீங்க போக்கஸ்டா இருங்க, சீரியஸா இருங்க, எங்கேயும் செல்ல வேண்டாம். எங்க செய்திகளை கேளுங்க, இந்த புஸ்தகங்களை வாசிங்க. நீங்க 30 வருஷம் பிரச்சனையில இருக்கீங்களா? 30 நாள்ல பிரச்சனை, பாதி பிரச்சனை தேடி காணாதிருப்பீர்கள். 30 நாள்ல என் செய்தியை 100 செய்தி கேட்டிருக்கங்க, உங்க பிரச்சனையில பாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிற. மாயம் இல்ல, மந்திரம் இல்லப்பா. நீ சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவாய். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உன்னால விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. வேற என்ன? நான் செய்ததை விட பெரிய கிரியைகள். 30 நாள் போதுப்பா. என் செய்தி 100 செய்தி கேளு. இப்பவே உனக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக ஆற்றலினால் நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய் என்பதை இந்த மண்டை ஏற்றுக்கொள். அவ்வளவுதான். அற்புதம் செய்யாத நாளே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. thank you Lord for your goodness. 4வதாக, நீங்கள் முதிர்ச்சி அடைந்து ஸ்திரமான வாழ்க்கை வாழுவீர்கள். ரொம்ப முக்கியம். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் துர்ச்செய்தியை கேட்டாலும் பதஷ்டம் அடைய மாட்டாங்க. ரைட்? விசுவாசிக்கிறவன் பதறான். யாரால விசுவாசிக்க முடியும்? அதை சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். இந்த 3-4 ஸ்டெப்பையும் அறிஞ்சுக்கிடுங்க. நீங்க நோட் பண்றவங்க பண்ணிடுங்க. முதலாவது, சத்தியத்தை நீங்க சரியா அறியணும். That's very important. According to Jesus Christ, John 8:32,
You shall know the truth and the truth shall set you free. The knowledge about the truth shall set you free. அப்போ முதலாவது சத்தியத்தை நீங்கள் சரியா அறிஞ்சா போதுங்க, அது தானாகவே விசுவாசத்தை விளைய செய்யும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீ எல்லாம் சாட்சி தானங்க. நான் அங்கிள் உங்க செய்தியை 10 செய்தியை கேட்டுட்டேன், எனக்கு விசுவாசம் பெருகவில்லை என்று ஒருவனும் ஒருத்தையும் சொல்ல முடியாது. கேரண்டிடுங்க, ரைட்? அப்போ முதலாவது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிஞ்சிட்டா நீங்கள் விசுவாசத்துல பெருகுவீர்கள். அந்த விசுவாசத்துல பெருக 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 நீ என்ன செய்வீங்க? கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. முதலாவது முட்டு வலியை பார்த்து பேசுவீங்க, முதுகு வலியை பார்த்து பேசுவீங்க. 10 பேருக்கு நீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க, 5 பேர் சுகமாயிருவாங்க. அதோட விட்டுறாதீங்க, அதுக்கு மேல வாங்க. செத்தவங்களை எழுப்ப ட்ரை பண்ணுங்க. நான் 17 பேரை எழுப்ப ட்ரை பண்ணுங்க, ஒரே ஒரு அம்மா தான் எழுந்தா, அதை பற்றி கவலையே இல்லை, ரைட்? முதிர்ச்சி அடைந்து ஸ்திரமான வாழ்க்கை வாழுவீர்கள். 5வது, சர்வ சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை போல கண் சிமிட்டுவது போல அற்புதம் செய்வீர்கள். ஹல்லேலூயா. 7 உறுதியான ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 6வது, நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து நீங்கள் வாழ துவங்குவீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறீங்களா? விரக்தியோடு இருக்கிறீங்களா? விபத்து நிறைந்த வாழ்க்கையா? வியாதி நிறைந்த வாழ்க்கையா? இவைகள் எதையுமே நீங்கள் தேடி காண மாட்டீர்கள், ரைட்? வியாதி இல்லாத வாழ்க்கை கேரண்டீடு, வியர்வை இல்லாத வாழ்க்கை கேரண்டீடு. வேற என்னது? விரக்தி இல்லாத வாழ்க்கை கேரண்டீடுங்க, விபத்து இல்லாத வாழ்க்கை கேரண்டீடு. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறை. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண முடிஞ்ச உடனே வந்து கேட்கிறாங்க, பிரதர், இஸ் இட் ட்ரூ? which is true? ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை இருக்கா? ஐயா, அவங்களுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கலாம், ஆனா கர்த்தரை தேடுகிறவளுக்கு உனக்கு ஒரு நன்மையும் குறைபட வேண்டிய வாழ்க்கை தேவையே இல்லைன்னா ஐ திங்க் 1% கூட அதை நம்ப ரெடியா இல்லை. அந்த வனாந்திரத்துல அதே கேஸ் தான். நல்ல செய்தியை நம்ப யாரும் ரெடியா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தலைப்பு என்ன? நல்வார்த்தை எல்லாம் மாம்சமாகட்டும். தீய வாழ்க்கையும் தேவன் சொல்லி இருக்கிறார், அது அனுபவமாக மாறக்கூடாது, ரைட்? அதை நாம் அப்புறம் பார்க்கலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் வாழுவீர்கள். 7வதாக, நீங்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. பாருங்க, இந்த விசுவாசத்துல பெருகிறதுக்கு தேவன் ஒரு காரியத்தை டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் இன்னைக்கு பிரதான பாடம். பாருங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, நீங்க நம்புகிறது, நம்ப முடியாதது எல்லாமே தகவல்கள் மூலமா தான் வருது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். கேள்வியினாலே விசுவாசம் வரும், அதாவது தகவல்களினாலே விசுவாசம் வரும், இல்லையா? அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். The book of Romans chapter 10 verse 17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படி என்றால் என்ன பொருள் என்றால், தேவனுடைய வசனத்தை அல்லது தேவனுடைய நல்வார்த்தையை கேட்க 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 நீங்கள் விசுவாசத்திலே பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். விசுவாசத்திலே நீங்கள் பெருக 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 இதிலே சொல்லப்பட்டிருக்கிற நல்வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய அனுபவமாக மாறிவிடும், ரைட்? நல்வார்த்தை ஒரு 40 சொல்லட்டா, 400 சொல்லட்டா? நீ கடன் கொடுப்பா, வேற என்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு ஒன்றும் சோதனையே வராது, நீங்க தேவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறீர்கள். இவைகள் எல்லாம் நல்வார்த்தை, ரைட்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது எப்பொழுது மாம்சமாக மாறும்? எந்த நல்ல வார்த்தை எப்பொழுது அனுபவமாக மாறும்? நீங்க இப்படிப்பட்ட என்னுடைய பிரசங்கத்தை போல பிரசங்கங்களை கேட்க 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 1 பேதுரு 2:24 உனக்கு மாம்சமாக மாறிவிடும். நம்முடைய கையில இருக்கிறது ஏட்டு சுரக்காய் இல்ல, இது எல்லாமே நம்முடைய அனுபவமாக மாறும்படியாகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஆபிரகாம் சும்மா சாதாரண ஆசீர்வாதமாங்க? ஈசாக்கு சாதாரண ஆசீர்வாதமா? யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள். இந்த நல்வார்த்தையை பிடிங்க.
அநேகர் தீய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க. நீங்க கண்டுபிடிச்சு தப்பிச்சுக்கிடுங்க, உங்க பொறுப்பு. ஆண்டவர் கையை பிடிச்சு இழுக்க மாட்டார். என்ன சொல்லுவாங்க? நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். ஆண்டவர் தடை செய்ய மாட்டார். தீமையான வார்த்தை. நல்வார்த்தை என்ன இருக்கு? நிர்வாணியாய் போனேன், 2 பரிவாரங்களோடு வருகிறேன். நீ கேட்கிற பிரசங்கம் எதை பிரசங்கிக்கிறது? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் செய்வேன், தண்டிப்பேங்கிறாரு. அதை போதிக்கிற பிரசங்கத்தை நீ கேட்டா எல்லாத்தையும் இழந்துருவா. இதே வேதம் என்ன சொல்லுகிறது? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இதே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் ஆபிரகாமை சோதித்தார். இதே வேதம் என்ன சொல்லுகிறது? புதிய ஏற்பாட்டில் அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. அதனால்தான் இந்த தலைப்பு, நல்வார்த்தை எல்லாம் மாம்சமாகட்டும். ஹல்லேலூயா. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy we have. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்கிற ஒரே ஒரு மேலான நோக்கத்திற்காக சிலுவையில எல்லா குறைவுகளையும் என்னுடைய மூத்த சகோதரன் அனுபவித்தார். எனவே எனக்கு எந்த குறையும் கிடையாதுங்க, எந்த துக்கமும் கிடையாது. ஏன்? என்னுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்துட்டாரு. எந்த தரித்திரமும் கிடையாது. ஏன்? என்னுடைய தரித்திரத்தை சிலுவையில சுமந்துட்டாரு. அவர் தரித்திரரானார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord. What a loving. பாருங்க, ஒரு உதாரணம், கிளாசிக் எக்ஸாம்பிள். நீங்கள் நல்ல செய்தியை நம்புறீங்களா, துர்ச்செய்தியை நம்புறீங்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிட்டுங்க. தேவ சாயலை உடையவர்களாக இருக்கிறீர்கள். என்னுடைய சாயல், என்னுடைய ரூபாய், என்னுடைய பவர், ஆளுக எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்னா பிசாசு சொன்னதான் நம்புறாங்க. நீ தேவனை போல இல்லைங்கிறத நம்பிட்டாங்க. மரண மரத்தின் கதையை புடிச்சிட்டாங்க. ரைட்? இங்க வாங்க, வனாந்தரத்துக்கு வாங்க. எத்தனை பேருங்க நல்ல செய்தியை நம்புனா? ஆஃப்டர் 2 million just 2 believe the good news. குட் நியூஸ் என்ன வருது? 2 வேவுக்காரர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் நமக்கு இரையாவார்கள், சீக்கிரம் போய் சுதந்தரிப்போங்கிறாங்க. துர்ச்செய்தி என்ன வருது? நாம் அவர்களுக்கு இரையாயிருவோம், நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அவர்கள் ராட்சதர்கள். எத்தனை பர்சன்ட்டுங்க துர்ச்செய்தியை நம்புனாங்க? 5%, 10% இல்ல, 99.999% துர்ச்செய்தி தான். இன்றைக்கு 90%க்கு மேல துர்ச்செய்தி தான் பிரசங்கிக்கப்படுகிறது. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற செய்திகளை கேட்காதீங்க. நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. இனிமே இழக்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க, அது விசுவாசம் வருதா அவிசுவாசம் பெருகுதான்னு செக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? இன்னும் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் கேளுங்களேன். நீங்க 1 ஆண்டுகளுக்கு மேலாக, 1 ஆண்டுக்கு மேலாக, 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ ஒரு சபைக்கு போறீங்க, கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்க்கவில்லை என்றால் நீங்க கேட்கிற பிரசங்கத்தை செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி அது துர்ச்செய்தியை தான் பிரசங்கிப்பாங்க, மோஸ்ட்லி மனித நீதியை தான் பிரசங்கிப்பாங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ எவ்வளவு பக்தியா இருக்கிறாயோ அந்த அளவு தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றியோ அதனாலதான், அது நிமித்தமாக தான் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இதெல்லாம் துர்ச்செய்தி. எழுதி தரவா? ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4 தலையில அடிச்சு எழுதுற, ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு வைராக்கியம் இருக்கு, ஆனா விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதியை பற்றி உங்களுக்கு அறிவில்லையே, முட்டாளா இருக்கிறீங்களேங்கிறான். ஐயா, நீங்கள் எப்படி விசுவாசத்தினால் மாத்திரம் மறுபடி பிறந்தீர்களோ அதை போல நீங்கள் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லா வேத வசனமும் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள். உங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல இல்ல. இன்னும் உங்க பாஸ்டர் என்ன சொல்லிடுறாரு? நீ புழு, நீ பூச்சி, நீ தெள்ளு பூச்சி, வச்சுக்கன்னு ஆண்டவர் விட்டுறாரு. அதே ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்கள். எஸ், நான் தேவனாக இருக்கிறேன். நான் அதுக்கு நீ இதை ஏற்றுக்கொள்ளலதான் பெருமை. எப்பா சொன்னவரு பவுல்னா கூட சந்தேகிக்கலாம். ஏசுல்லா உன்னை சிருஷ்டித்தவர் அல்லவா சொல்லுகிறார். நீங்கள் பூச்சி புழு அல்ல, தேவனாக இருக்கிறீர்கள்.
தேவர்களாக இருக்கிறீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆச்சரியமான ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்களேன். வார்த்தையான தேவன் மாம்சமானது போல நமக்கு எழுதி தந்திருக்கிற நல்வார்த்தை எல்லாம் உங்க வாழ்க்கையில மாம்சமாக மாறும் பொழுது நீங்கள் சர்வ சாதாரணமாக மரித்தோரையும் உயிரோடு எழுப்புவீர்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, முட்டு வலிய முதுகு வலிய போக்க ரெண்டு வேணுங்க. ஒண்ணு விசுவாசம் வேணும், ரெண்டாவது பவர் வேணும். அந்த அளவு விசுவாசமும் அந்த அளவு பவரும் போதும் டெட் ரைஸ் ஈஸியா பண்ணிடலாம். எஸ், அந்த விசுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு? மஸ்டர்ட் சீட் சைஸ். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியாது. நம்ம இந்தியா தேசத்து கடுகு கீழே விழுந்தா லென்ஸை வச்சுதான் பார்க்கணும். ஆனா எருசலேம் தேசத்தினுடைய கடுகு நம்ம கடுகை விட 25ல் 1 மடங்கு டஸ்ட் மாதிரி தான் இருக்குங்க. அந்த டஸ்ட் அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா? ரைட்? என்ன பிரச்சனை தெரியுமா? செத்தவங்களை எழுப்ப அந்த டஸ்ட் அளவுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கு, அது போதும் என்கிற அறிவுதான் பிரச்சனைங்க. என் ஜனங்கள் ஜெபம் செய்யாமல் சங்காரம் ஆகிறார்கள் என்கிற பொய்யை நீங்க நம்புறீங்க. நீங்க ஏன் சங்காரம் ஆகிறீங்க தெரியுமா? சத்தியத்தை சரியாக அறியாததுனால. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சிங்க கெபிக்குள்ளேயும் தேவனை விசுவாசிப்பீர்கள், சீரும் நெருப்புக்குள்ளேயும் தேவனை விசுவாசிப்பீர்கள், ரைட்? சிறைச்சாலைக்குள்ளேயும் தேவனை விசுவாசிப்பீர்கள். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவர் எழுதி தந்திருக்கிற நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறாமல் உங்களுடைய வாழ்க்கையில மாம்சமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.